முதலே நடக்குது. நாம் தமிழரா அண்ணாமலையான்னு தான். திமுக வர்சஸ் அண்ணாமலை, திமுக வர்சஸ் பிஜேபி கிடையாது. பாஜக சட்டமன்ற தேர்தல் அதற்கு அடிப்படையா வச்சிங்க அப்படின்னோம்னா நாம் தமிழர் கட்சி எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சி 29 லட்சம் வாக்குகளை பெற்று முன்னாடி நிற்கிற கட்சி. சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க அதை கருத்தில் கொள்ள, அது கூட்டணியில வரக்கூடியது, அது கூட்டணினால வரக்கூடியது. நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று சோபித்தது. ஆனா ஒரு பலம் வாய்ந்த தமிழ்நாட்டினுடைய 3வது கட்சின்னா அது நாம் தமிழர்து. சீமான் அப்படின்ற ஒரு வலிமையான பேச்சாளர், அவருக்கு இணையானவர் அண்ணாமலை கிடையாது. திமுகவின் உண்மையான எதிர்க்கட்சி தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானா என்று மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஐயநாதன் உடைத்து பதில் அளித்துள்ளார். இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் தொண்டர்களின் பேராதரவுடன் வைரலாகி வருகிறது. நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. சீமான் வலிமை மிகுந்த ஆளுமையாக உருவாகியுள்ளார் என்பதுதான் மக்களின் கருத்து. புதிய தலைமுறை தொலைக்காட்சி சேனலில் புதிய கோணம் என்ற நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதனிடம் நாம் தமிழரை விட அண்ணாமலை முன்னேறி விட்டாரா என்று நிருபர் எழுப்பிய கேள்விக்கு, ஊடகங்களில் மட்டும்தான் இப்படி எழுத முடியும், ஆனால் கள நிலவரப்படி வலிமையான ஆளுமை சீமானுக்கு அண்ணாமலை நிகரே இல்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் அது கூட்டணியால் மட்டுமே சாத்தியம். சீமானை போல தனித்து களம் காண முடியாது. திமுகவிற்கு உண்மையான எதிர்க்கட்சி சீமான் தான் என்று அடித்து பேசியுள்ளார் ஐயநாதன்.